இப்போ வந்து வெயிலுக்கு வந்து பயங்கரமாக கனடா வெயில் தெரிந்தானே பயங்கரமாக இருக்கும் பாருங்க. அப்படி இருந்த முகத்தை இப்படி ஆகி ஏன்னா ஃபேஷியல் செய்யணும். ஃபேஷியல் வந்து செய்கிறதால என்னென்னா முகம் நல்லா ப்ளீச்சியாக இருக்கும், அதோட வந்து ஹெல்த்தியாக இருக்கும். முகம் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இந்த நிறம் இருக்கும், அதோட காய்ஞ்ச முகமாக இருக்காது, ட்ரை முகமாக இருக்காது, ஃபேஸ் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். அப்போ அதுக்காண்டி என்ன செய்கிறோம்னு சொன்னால் நாங்கள் அங்கவியை சங்கவியாக போகிறோம். அங்கவி உங்களுக்கு இருந்தானே சங்கவியாக போகிறோம். நாங்கள் எல்லாம் பிளாக். அப்போ பிளாக்காக நாங்கள் எல்லாம் என்ன பண்ணுறோம்னா இந்த எல்லா ஆர்கானிக்ஸ் பொருட்கள் இருக்குது, எல்லா பொருட்களும் இருக்குது. அது நாங்கள் ஆர்கானிக்ஸில் தான் நம்ம வந்து முகம் ஃபேஷியல் செய்ய போகிறோம். ஏன்னு சொல்லிட்டுன்னா முகம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு சொன்னால் எல்லாம் ஆர்கானிக்ஸ் தான். நீங்கள் பாருங்கள், இதை பாருங்கள், இதுதான் ஃபர்ஸ்ட் போட போகிறோம் பாருங்கள். இது எல்லாம் ஆர்கானிக்ஸ். நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இது என்னென்ன நாங்கள் வச்சுக்கிறோம், இருக்குது என்னென்ன ஹெல்த்தியான ஃபேஸுக்கு தேவையான ஆர்கானிக்ஸ் பொருட்கள் எவ்வளோ என்னென்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே இதெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு ஒன்று தான் தெரிஞ்சதுன்னு நான் நிற்கிறேன். ஆனால் தெரிஞ்சதுகளை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், என்னென்ன இதில் இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டாக வந்து நாங்கள் ஆவி பிடிக்க போகிறோம். ஆவி பிடிக்கிறதுக்கு என்னென்னா வீட்டில் எல்லா பொருட்களும் கல்யாணம் வீட்டுக்காண்டி எல்லாம் இங்கேருந்து பொருட்கள் எல்லாம் தெரியாதே எல்லாம் பெயிண்ட் அடிச்சினாங்க. பெயிண்ட் அடிக்க முடியும் எல்லா பொருட்களையும் தூக்கி கொண்டு வச்சுட்டோம். அப்போ இப்போ எங்களுக்கு தேவையான ஆவி பிடிக்கிறதெல்லாம் வச்சுக்கிறோம். ஆனால் வந்து அதை எங்கே வச்ச மட்டும் தெரியாது. அப்போ வந்து நான் ஹேட்டில் ஆவி பிடிக்கிறோம் பாருங்கள். எங்களுக்கு இவ்வளோ மூளை என்று பார்த்தீங்களா, ஹேட்டில் ஸ்டப் ஆகிடும் பெண்ணு பிடிக்கிறோம். போட்டு 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 நல்லா ஆவி இருக்கா பிடிக்கிறோம் பாருங்கள். முகத்தை பாருங்கள் இப்போ இப்படி இருக்குதுன்னு சொல்லி அந்த முகம் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த இதெல்லாம் போட்ட உடனே அவன் முகம் இவ்வளோ ஒயிட்டாக வருதுன்னு பாருங்கள். முதல் வந்து சரியான பிளாக்காக இருந்தது, நான் போய்க்க சரியான இருட்டாக இருந்தது முகம். இப்போ நான் இதெல்லாம் போட்டால் பிறகு கொஞ்சம் ப்ரைட்டாக வந்துட்டு, நல்ல ப்ரைட்டாக வந்துட்டு, முகம் வந்து நல்ல வெள்ளையாக வந்துட்டு. அது நான் கல்யாண வீட்டுக்கு ஒரு 2 நாள் முதல் எல்லாம் செய்யணும். ஏன்னா அப்படி செய்தால் தான் எங்களோட முகம் வந்து பிளாக்காக இருக்கும். நாங்கள் எல்லாம் போட்டு விட அது வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு 2 நாளால் எங்களோட முகம் நல்ல ப்ரைட்டாக வரும். இப்போ வேறுங்க எப்படி இருக்குன்னு அவ சொல்கிறேன். இந்த கலருக்கே வந்துட்டு நானே கலர் இல்லை, நானே பிளாக் தான். ஆனால் சும்மா அப்படி தான் மேக்கப் போட்டு 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 நான் ஒயிட் ஆகிடுவேன். ஆனால் என்ன இந்த வெக்கை இருக்கலாம், கனடா வெக்கை இருக்குது தான், கனடா வெக்கை ஒரு ஃபுல்லாக அதை வெக்கை அதுக்குள்ளே போனோம்னு சொல்லிச்சுன்னா பாருங்க. இப்போ கொஞ்சம் அப்படி பிளாக்காக வந்துட்டுருக்குறோம். இன்னும் கொஞ்ச நாளால் ஆகலும் பிளாக் ஆகிடுவோம். இப்போ இந்த சம்மருக்கு குளிருக்கு வந்து இப்போ இந்த கலர் மாறிடுவோம். அப்படி கனடா. ஆனால் கனடாவில் அப்படி நாங்கள் இருக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் இந்த நேரம் நாங்கள் ஃபேஷியல் செய்யணும், 1 மாதத்துக்கு ஒரு காலாவது செய்யணும். எங்களுக்கு தெரிஞ்ச ஆர்கானிக்ஸை கொண்டு நாங்கள் எங்கள் முகத்திலேயே அப்ளை பண்ணி செய்யலாம். என்ன சொன்னால் இதை பாருங்கள், நான் கல்யாண வீட்டுக்கு வகை செய்கிறேன். வந்து 4 நாளைக்கு வகை மேக்கப் போடுவேன். அப்போ பாருங்க மேக்கப் போடைக்க பாருங்க இப்படி இருக்குமெண்டு சாரியெல்லாம் கட்டி மேக்கப் எல்லாம் போடைக்க வாண்ட ஃபோட்டோ போட்டோன்னு பாருங்க இப்படி இருக்குமென்னு சொல்லி சும்மா சூப்பராக இருக்குவா. வந்து என்னை கூப்பிட்டவா தனக்கு ஃபேஷியல் செய்து விட சொல்லி பின்ன அதுக்கு தான் நான் வந்துட்டு பாருங்க போடுறேன் இப்படி இருக்குன்னு சொல்லி சூப்பராக இருக்குது. சும்மா சூப்பராக இருக்குது. எல்லா ஆர்கானிக்ஸும் வச்சிருந்தவா எல்லாம் சூப்பராக எல்லாம் போட்டுக்கிறோம். இனி ஒரு கொஞ்சம் ஓம் துணியால் மொத்த துடைக்கணும். ஒன்றும் போட்டு முடித்த உடனே மொத்த துடைச்சி விடணும். மொத்த பாருங்க இவ்வளோ க்ளீனாக வந்துட்டு நல்லா ஒயிட்டாக வந்துட்டுது பாருங்க. முகம் வந்து நல்லா ஒயிட்டாக வந்துட்டு பாருங்க எப்படி இருக்குது. அந்த வெண்டை முகத்துக்கு ஏற்று தான் வந்துட்டுது பார்த்தீங்களா. பாருங்க அவ வயசுறேன் நல்லா இருக்கும்.
உங்களோட அம்மாக்கோ மசாஜ் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணுமோ உங்களோட வைஃபுக்கு? நாங்கள் சொல்ல மாட்டோம் என்ன செய்கிறவன்ட்டு. கூட்டி கொண்டு வாங்க, ஃப்ரீ மசாஜ் மெஸ்ஸியை கூட்டி கொண்டு வாங்க வாவே. நாங்கள் உங்களுக்கு சொல்ல மாட்டோம், நீங்கள் சொல்லி கொடுங்க உங்களோட மெஸ்ஸிக்கு. நல்லா இருக்கா, குட்டாக இருக்கா உங்களோட அம்மாவுக்கு? சூப்பராக இருக்கா? ஓகே.
அவாண்ட ஃபேஷியல் செய்கிறது எப்படி இருக்குதுண்டு இப்போ அவாது செய்கிறேன். அவாண்ட ஃபேஷியல் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த மாமம் எப்படி இருக்குன்னு பாருங்க. முந்தைய கருப்பு போட்டு 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 ஃபேஷியல் செய்தால் அந்த கலருக்கு வந்தேன்னா உள்ளது எல்லாத்தையும் போட்டு போட்டு ஒரு கணிசர் தான் போடுவேன். நிறைய கணிசர் தான் போடுவேன். கடலைமா போடுவேன், தக்காளி பழம் போடுவேன், எல்லாம் இது வந்து கத்தாழை பிள்ளை கத்தாழை போடுவேன். இப்போ எல்லாம் நிறைய எல்லாம் போடுவேன். நான் எல்லாம் போடுவேன். எனக்கு எல்லாம் போடுவேன். என்னென்ன கிடக்கோ எல்லாம் சுகர் போடுவேன், கோப்பித்தூள் போடுவேன். மற்றது இன்றைக்கி பாட்டி ஸ்பெஷல் ஃபேஷியல் நாங்கள் அவளாம் வந்து ஸ்பெஷல். உங்களை இப்போ நான் அங்கவே சங்கவி ஆக்க போகிறேன்னு பாருங்க. பாருங்க இப்போ இப்படி இருக்குன்னு இனி எல்லாம் க்ளீன் பண்ணணும். இப்போ வந்து இப்படியே போய் தோயணும். எல்லாம் ஃபுல்லாக வந்து ஒரு ஆவி பிடிச்சி போட்டு போய் தோய்ஞ்சா நாங்கள் அஞ்சும் வந்து அதில் கிடந்தெல்லாம் போட்டாச்சு. கடைசியாக வந்து காஃபி போட போகிறோம். அது வந்து கொஞ்சம் வந்து நல்ல மசாஜ், அது வந்து கூட ஒயிட் பீப்புள் எல்லாம் யூஸ் பண்ணுற மசாஜ். அந்த மசாஜ் போட்டால் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்க இன்னும் சூப்பராக இருக்கிறவா பார்க்க. இப்போ வந்து அங்கேவே இப்போ சங்கவி அங்கவியா இருந்தா ரஜினிகாந்த் சொல்லுவார் அங்கவே சங்கவே, அதுதான். இப்போ பாருங்க சூப்பராக இருக்குது. நாங்கள் எல்லாம் முடிச்சுட்டோம். விட்ட போய் கொண்டுருக்குறேன். நான் இனி நாளைக்கு வாக்கு மிச்சம் போடுவேன்.
இரவுக்கு நேரம் வாரன் செட்டிய என்னென்னு சொன்னால் 11 மணி அப்படி வாரன். இவ்வளோ நானும் 11 மணிக்கு வந்ததில்லை. ஒரு 7-8 மணிக்கு வந்தேன்னா நான் அவள் பெருசாக தெரியல. இன்றைக்கு நாட்டில் பெருசாக தெரியுது. ரோட்டு திருத்துறாங்க பாருங்க எப்படின்னு. இரவில் எப்பவும் ரோட் தெரிந்து கொண்டே தான் இருப்பேன் பாருங்க அப்படின்னு. இந்த வீடியோ பற்றி லைக் பண்ண ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து சாரி மேக்கப் எல்லாம் போடுறதே பாருங்கள் நாளைக்கு.